அனைவருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, புதிய யூடியூபர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கான டவுட்டை தான் கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்களே தவிர திரும்ப உங்கள் டவுட்டை நீங்கள் பார்க்க மாட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணி வீடியோ போடப்படுது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ண சூப்பரான 2 விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, பணம் கட்டி நீங்கள் வாட்ச் ஹவர்ஸோ சப்ஸ்கிரைபரோ வாங்கினீங்கன்னா உங்கள் சேனல் வேஸ்ட்டு. ஸோ நான் அனுபவப்பட்டதுனால உங்களுக்கு பல இடத்துல சொல்லிட்டேன். இதனால எனக்கு பல பிரச்சனையும் வந்துடுச்சு. இப்போ என்ன நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லது பண்ணுங்க. சரிங்களா? எப்பவுமே இப்போ நான் எதுவுமே தப்பு சொல்லலை, ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? உடனே எல்லாரும் என்னை திட்ட ஆரம்பிச்சிடாதீங்க. என்னன்னா, வளர்ந்து வர சேனல்ல போயிட்டு நீங்க லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அதாவது வளர்ந்து போயிட்ட சேனல்ல உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னா இப்போ நேற்றுக்கு ஓப்பன் பண்ணி புதுசாக உள்ள வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போயிட்டு ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைபோ ஒரு கமெண்டோ பண்ணுங்க. உடனே அந்த சேனல்ல இருந்து உங்களை வந்து பார்ப்பாங்க. இது எனக்கு நடந்திருக்கு, என் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் உங்களை போல இருக்கிற ஒரு பிகினர்ஸ் கிட்ட உங்களுடைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் போய் அவங்க சேனலில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நீ அவங்க சேனலில் கமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ நம்ம இப்போதான் யூடியூப் சைடில் வந்திருக்கோம், ஸோ நமக்கு ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிருக்காங்கன்னு அவங்க உங்கள் சேனலுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய சேனலை பார்க்க ஆடியன்ஸ் கிடைப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனலில் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல கமெண்டை கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ். செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கமெண்ட் பற்றி தான். ஸோ அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம் வாங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்மளுடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதிய யூடியூபருக்கு இந்த வருஷத்தில் தொடங்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறையவே நான் சொல்லிட்டேன். மேல காமிக்கிறேன் பாருங்க, என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, உங்களுடைய கமெண்டை நீங்க பின் பண்ணி வைங்க, இன்னும் அதிகமா வாட்சஸ் வரும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுக்கு ப்ராப்பரா வீடியோ அப்லோடிங் தெரியலனா மேல இருக்கிற வீடியோ பார்த்து நீங்க அப்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு சில செட்டிங் எல்லாம் ஆன் பண்ணணும். ஸோ நீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க ஆன் பண்ணிடுங்க. பொதுவா என்னுடைய பிளேலிஸ்ட்டை ஒன் டைம் நீங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் எப்படி கமெண்ட் பண்றதுன்னு நான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து YT ஸ்டுடியோவில் நான் சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த YT ஸ்டுடியோ பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்க. நீங்கள் யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக பாருங்க. என்னுடைய சேனல் வித்தின் 3 மந்த்லேயே மானிட்டேஷன் கிடைச்சிடுச்சு. ஸோ அதனுடைய ப்ரூஃபும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் வேணும்னா சூப்பர் தேங்க் நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க பாருங்க. கண்டிப்பா மானிட்டேஷன் பண்ணா மட்டும்தான் சூப்பர் தேங்க் ஆன் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல YT ஸ்டுடியோவில் நான் எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த இடத்துல கம்யூனிட்டின்னு இருக்கு. லேட்டஸ்டா தான் மாறி இருக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி நான் டச் பண்ணிக்கிறேன். முன்னாடி வந்து இந்த இடத்துல வேற மாதிரி இருந்தது. ஸோ இப்ப இருக்கிற இந்த பேஜை நான் ஒரு வீடியோவா கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோடைய இமேஜ் மேல கொடுக்குறேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. செக்ஷனா இருக்கும். இப்ப நீங்க இங்க பாருங்க, உங்களுடைய கமெண்ட் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் வியூஸ் ஆல்னு இருக்கும். இதை நீங்க டச் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா, இதை நீங்க டச் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையவே இங்க வந்துடும். சோ நீங்க வந்து ஒவ்வொன்னா படிச்சு பாருங்க. உங்களுக்கு எந்த கமெண்ட் பெஸ்டா இருக்கோ அதை நீங்க பின் பண்ணலாம். அது எப்படின்னா, தயவு செஞ்சு பின் பண்ண உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், ஸ்கிப் பண்ணிட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி அதை பின் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க டச் பண்ணி உள்ள போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்டை இந்த 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, இது மேல டச் பண்ணி பின் பண்ணுங்க. இந்த மாதிரி பின் பண்ணும்போது இந்த பெஸ்ட் கமெண்ட் பார்த்துட்டு அந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு முறையிலும் பின் பண்ணலாம். இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்க பின் பண்ணும்போது உங்களுக்கு வாட்சஸ் வேற லெவல்ல கிடைக்கும். அது எங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் டோட்டலா வந்து வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யூடியூப் ஓபன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, யூவை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோல இருக்கிற கமெண்ட்ஸை நீங்க பின் பண்ணலாம். இது வீடியோக்கு மட்டும் இல்ல, ஷார்ட்ஸுக்கும் பொருந்தும், லைவுக்கும் பொருந்தும், வாட் எவர் எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்ப பாருங்க, நான் வந்து ஒரு வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த இடத்துல தான் நான் கமெண்ட் பண்ண போறேன். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆட் கமெண்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் ஏதாவது ஒண்ணு டைப் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் போஸ்ட் பண்றேன். இப்போ இந்த கமெண்ட் வந்து யாருக்குமே போகாது, இது என்னுடைய கமெண்ட். ஸோ இந்த இடத்துல நீங்க இந்த 3 டாட்டை டச் பண்ணி நீங்க பின் பண்ணிக்கலாம். வந்து உங்களுடைய கமெண்ட் வந்து பின் ஆயிடுச்சு. இதுக்கு கீழே எத்தனை மெசேஜ் வந்தாலும் கண்டிப்பா இந்த கமெண்ட் தான் முன்னாடி இருக்கும். ஸோ இந்த கமெண்ட்ல உங்களுடைய லிங்கை கூட நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் இந்த 3 டாட்டை நான் டச் பண்ணிக்கிறேன், எடிட் போய்க்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சமா கேப் விட்டுட்டு உங்களுடைய ஏதாவது லிங்கை கூட நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் பாத்தீங்கன்னா யூடியூப் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கணும். அன்னெசரியான லிங்கை நீங்க பேஸ்ட் பண்ண கூடாது. அப்படி நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். ஸோ அது வந்துட்டா ரொம்ப கஷ்டம். அதை பத்தி எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. உங்களுடைய யூடியூப் சேனல் நீங்க போங்க. ஸோ வந்து ஏதாவது ஒரு லிங்கை நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்க எப்படி காப்பி பண்றேன்னு. ஸோ நீங்க இந்த 3 டாட்டை நீங்க டச் பண்ணி ஷேர் கொடுங்க. நெக்ஸ்ட் காப்பி லிங்க் கொடுங்க. நெக்ஸ்ட் அகைன் நான் வந்து சொல்லி கொடுத்த இடத்துக்கு போயிடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆயிடும். இது எதுக்காக நான் சொல்றேன்னா, இது மூலம் உங்களுக்கு உங்களுடைய சேனல்லே இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அந்த பெரிய வீடியோவை பார்த்துட்டு அடுத்த லிங்கை டச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க பெரிய வீடியோவில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வீடியோ கிரியேட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க. அந்த லிங்கை எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபில் ஆகிடும். ஸோ புரிஞ்சுக்கோங்க, நீங்க போடுற செகண்ட் அந்த விடுபட்ட அந்த வீடியோ வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போகும். ஏன்னா இந்த பெரிய வீடியோ வியூஸ் போக போக தான் அந்த விடுபட்ட அந்த வீடியோவும் கூடவே வியூஸ் போகும். ஸோ நீங்க அதுக்காக வியூஸ் போகலன்னு நினைச்சுக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் காப்பி பண்ண லிங்கை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதை நான் டச் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க கமெண்ட் வந்து பின் ஆயிடுச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி தான் கமெண்ட்டை பின் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதனால நிறைய வாட்சர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி வேற யாருக்குன்னா கமெண்ட் பண்ணா கூட அவங்க உங்களுடைய கமெண்ட்டை பின் பண்ணுவாங்க. என்னுடைய சேனல்ல நீங்க பார்க்கலாம், நிறைய பேருடைய கமெண்ட்டை நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பின் பண்ணும்போது உங்களுக்கு வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய சேனல் மேல ஒரு பெஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படுது. ஸோ அதனால நீங்க பெஸ்ட் கமெண்ட் கொடுங்க, பெஸ்ட் கமெண்ட்டை நீங்க பின் பண்ணி வைங்க. ஸோ நீங்க இதெல்லாமே கத்துக்கிட்டீங்க. ஸோ எப்படி கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போயிட்டு பாருங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கார்ட்டூன் வீடியோஸ் எப்படி ரெடி பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து மானிட்டேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ வந்து மானிட்டேஷன் எப்படி ஆஃப்டர் டேக்ஸ் சப்மிட் பண்ணணும், எல்லா வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ நீங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை ஒன் டைம் நீங்க விசிட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணப்படும். ஸோ நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கமெண்டை இப்படிதான் பின் பண்ணி வைக்கணும். நான் சொன்ன இந்த 2 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்க அப்ளை பண்ணி பாருங்களேன். நீங்க ஏதாவது புதிய சேனலுக்கு போயிட்டு லைக்கோ கமெண்டோ ஏதாவது பண்ணுங்களேன், உங்க சேனலுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். சரிங்களா? எப்பவுமே நம்மளை போல வளர்ந்து வர சேனலை மேலே ஏற்றி விட்டாதான் நம்மளும் அவங்கள கூடவே மேலே ஏற முடியும். சரிங்களா? ஏன்னா அவங்க தான் நம்ம ஆடியன்ஸ் இல்லையே, யாராவது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணும்போது டக்குன்னு உங்க சேனலுக்கு வருவாங்க. உங்க சேனலுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கும், வியூஸும் கிடைக்கும், ஒரு நல்ல ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டும் கிடைக்கும், நல்ல கம்யூனிட்டி பில்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருக்கலாம் யூடியூப்ல. ஸோ கண்டிப்பா நம்ம சேனல்ல நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2.5 மாசத்துல மானிடைஸ் வாங்கிட்டேன். சரிங்களா? ஸோ இது போல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுடைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு A to Z யூடியூப் பத்தி மானிடைஸ் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ கேளுங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், நான் ஒரு சேனல்ல ரீசெண்டாக நோட் பண்ணேன், காப்பி பேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணா கண்டிப்பா மானிடைசேஷன் கிடைக்காது. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்
HTML இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, என்னுடைய பிளேலிஸ்ட்டை பாருங்க, உங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு பல டிப்ஸ் இருக்கு. ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணி என்னுடைய சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரீச்சில் இருக்கு. பார்க்குற பார்வையாளர்களுக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர் வியூஸ் போல நினைக்கலாம். ஆனால் இந்த 7 மந்த்தில் எனக்கு டாலர் ரீச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆடியன்ஸை பிடிச்சிருக்க பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் தேங்க் பண்ணியிருக்காங்க. இதை விட என்னுடைய வளர்ச்சி இந்த 7 மந்த்தில் வேற இருக்காது. ஸோ என்னுடைய சேனல் வளர்ச்சி நல்லாவே இருக்கு. ஸோ யாருமே வந்து வியூஸ் போலன்னு நினைக்க வேண்டாம். 7 மந்த்தில் $100 ரீச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல பேருடைய மனசை ஜெயிச்சிருக்கேன்.